அந்த பிணங்கள் என்னுடைய சொந்த தாய்மார்கள், என்னுடைய சொந்த தம்பிகள். நான் எப்படி இவர்களை இழந்து விட்டு நான் சென்னை போவேன்னு ஒரு வார்த்தை. பிணங்களுக்கு நடுவே நீங்கள் நின்றிருந்தால் உங்களுடைய உயர்ந்த தரம், நீங்கள் உயர்ந்த பீடத்திற்கு போயிருக்கீங்க. ஓடி போயிட்டீங்களே. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? கூட்டத்துக்குள்ளே நான் திருப்பி போனால் இன்னும் பல பேர் சாகும். ஏற்கனவே நீங்கள், நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கெல்லாம் போகும்பொழுது பிரமாண்ட கூட்டம் இருந்தாலும் பாதுகாப்பு இருந்ததில்ல. பல இடங்களில் நீங்கள் படப்பிடிப்புக்கு போகும்போது அப்படியே ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து உங்களை அமைக்கிறதா? இல்லையே. உரிய பாதுகாப்பு வசதிகளை காவல்துறை இன்னொன்று இந்த விஷயத்தில், அதற்கு பிறகு விஜய் அவர்கள் அந்த லைட்டை போட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி, இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. அதெல்லாம் ஒரு உண்மையாகவே ஒரு எல்லாருமே இப்போ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார், சைக்காலஜிக்கலாக. அது ஏன்னா நான் பொதுவான நீரோட்டத்தில் இருந்து நான் விஜய் குற்றம் இந்த படுகொலைக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். அவரா போய் 41 பேரை கொலை செய்ய சொன்னார். இன்டென்ஷன்ஸ்ன்றதை யாருமே சொல்லல. அது இப்போ என்னன்னா ஒரு இன்டைரக்டா ஒரு ரீசனா அவரும் அமைஞ்சிட்டாரே. இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற மர்ம மனிதன் யார்? ஆதவ் அர்ச்சுனா மட்டும்தான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. யாரை சந்திக்கணும், எந்த வழக்கறிஞரை பிடிக்கணும், எப்படிப்பட்ட காயை நகர்த்தணும்னு அவர் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் அந்த உள்கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, புஷி ஆனந்த் யாரையுமே விஜயை சந்திக்க வர்றதில்ல. தன்னை சந்திச்சா போதும்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார். ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் பொறுப்பு ஏற்றுக்கல? பொறுப்புனா எப்படி பொறுப்பு? படுகொலைக்கான பொறுப்பு இல்லை. எங்கள் கூட்டத்திற்கு வந்த எங்கள் கட்சிக்காரர்கள் குழந்தைகளும் எங்கள் கட்சிக்காரர்களும் இறந்து போயிருக்கிறார்கள். அரக்கம்பத்தில் கொடியை நாங்கள் பறக்க வரோம்னு ஒரு அறிக்கை வீட்டில் எங்கேயோ இருந்தார். அவங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்டலன்றது தான் இப்போ நிறைய பேரோட. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து இப்போ இதுக்காக 50 பேர் மகாமக குளத்தில் இறக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திமுக கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் ஒட்டல. நம்ம அதெல்லாம் படிப்பினையாக இருக்குது. அவங்க அறக்குடி கம்பத்துலையும் பறக்க விடலாம். ஓகே. ஆனால் நான் அடுத்தடுத்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அரசியல் என்ன, எங்கே நிற்கிதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை 3 நாட்களுக்கு முன்பு தான் கற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய். இப்போ தான் பாடம் அவருக்கு புரியுது. அரசியல் பாடம்னா என்ன, எங்கேருந்து தாக்குதல் வரும், எப்படிப்பட்ட தாக்குதல் வரும், யாரால் தாக்குதல் வரும்,